அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் எழுத்தர், உதவுபவர், காவலர் அப்படின்னு வேலைவாய்ப்பில் 240 பேர் காலியிடங்கள் இருக்குது. அதில் 2 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 2 போஸ்டிங்கில் யார் யாருக்கு என்னென்ன தகுதி, எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னு பாருங்கள், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில், அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் காலியாக உள்ள பணியிட எத்தனை 240 பேர் இதில் வேலைக்கு அமர்த்திக்கலாம். வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுது. அது என்ன வேலை? பட்டியல் எழுத்தர், உதவுபவர் மற்றும் காவலர். இந்த பணியிடம் தான் 240 பேர் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. இதற்கான காலியிடம், கல்வி தகுதி, சம்பளம் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம உள்ள ஒவ்வொன்றா பார்ப்போம். இது தமிழ்நாடு அரசு வேலை தான். காலியிடம் 240. செங்கல்பட்டில் இந்த வேலை வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பதவி 1, பருவகால பட்டியல் எழுத்தர். பருவகால பட்டியல் எழுத்தர், சீசனல் பில் கிளர்க். சம்பளம் மாதம் 5285 ப்ளஸ் டிஏ. பணி நாள் 1 போக்குவரத்து படியும் 120 ரூபா கொடுக்குறாங்க. போக்குவரத்து செலவு கூட 120 ரூபா கொடுக்குறாங்க. மாத சம்பளம் 5285 ரூபா ப்ளஸ் டிஏவும் கொடுத்துறாங்க. இதுக்கு எத்தனை பேர் தேவைப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 80 பேர் தேவைப்படுறாங்க. 80 பேர் தேவைப்படுறாங்க. இதோட கல்வி தகுதி பிஎஸ்சி அறிவியல் அண்ட் விவசாயம் படிச்சிருக்கணும் மற்றும் இளங்கலை பொறியியல் படிச்சிருந்தா இந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பதவி 2, பருவகால உதவுபவர், சீசனல் ஹெல்ப்பர் அப்படின்ட்டு இன்னும் 2வது பதவி. அதுக்கு சம்பளம் பாருங்கள் 5218 ரூபா ப்ளஸ் டிஏ. அப்போ ஒரு நாள் போக்குவரத்து செலவுக்கு 120 ரூபா கொடுக்குறாங்க. இதுக்கும் காலி பணியிடம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 பேர் தேவைப்படுது. இதுக்கு கல்வி தகுதி என்ன? 12ஆம் வகுப்பு தேர்ச்சி. அப்போ 3வது பாருங்கள், பதவி பருவகால காவலர். காவலர் தேவை, சீசனல் வாட்ச்மேன், அதாவது வாட்ச்மேன் தேவைப்படுறாங்க. இதுக்கு சம்பளம் எவ்வளோ? 5218 ரூபா ப்ளஸ் டிஏ. அதுமாதிரி போக்குவரத்து செலவுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 120 ரூபா கொடுக்குறாங்க. சம்பளம் கொடுக்குறாங்க, டிஏ கொடுக்குறாங்க, ஒரு நாளைக்கு 120 ரூபா போக்குவரத்து செலவும் கொடுக்குறாங்க. இதுக்கும் காலி பணியிடம்னா எத்தனை பேர் தேவைப்படுறாங்கன்னா 80 பேர் தேவைப்படுறாங்க. அப்போ காவலருக்கு கல்வி தகுதி என்ன அப்படின்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் காவலர் பணிக்கு எடுத்துக்கலாம். அப்போ இதுக்கான வயது வரம்பு, என்னென்ன காஸ்ட்டுக்கு என்னென்ன பிரிவில் வயது வரம்பு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி அண்ட் எஸ்சிஏ அல்லது எஸ்டி இந்த பிரிவினருக்கு 18 வயது முதல் 37 வயது வரை இருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பிசி, பிசிஎம், எம்பிசி பிரிவினருக்கு 18 முதல் 34 வயது வரை இருக்கணும் அப்படின்றாங்க. அப்புறம் ஓசி பிரிவினருக்கு 18 முதல் 32 வயது வரைக்கும் இருக்கணும். விண்ணப்ப கட்டணம் கிடையாது. அப்போ தேர்வு செய்யும் முறை என்ன? நேர்காணல் மூலம் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். நேர்காணல் மூலம் தகுதியான நபர்களோட தேர்வு செய்யப்படுவாங்க. அப்போ நேரில் நீங்கள் தயவு போய் அந்த விண்ணப்பத்தை கொடுக்கணும். முக்கிய தேதிகள் அதாவது என்ன? அதாவது 17/9/2025 அன்னைக்கே கால்ஃபர் பண்ணிட்டாங்க. கடைசி நாள், விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் என்ன பார்த்தீங்கன்னா 7/10/2025. 7/10/2025 வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்கு முன்னாடி செங்கல்பட்டில் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் செங்கல்பட்டில் உள்ள டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணிக்காங்க. தகுதியானவர்கள் கண்டிப்பாக தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்பிக்கும் முறை எப்படி? கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அந்த ஃபார்ம் ஒரு இதை கொடுத்துருக்குறாங்க, அதையும் நான் உங்களுக்கு காப்பி பண்ணி போடுறேன். நீங்கள் அதில் பார்த்துக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்து ஒரு வேலைவாய்ப்பு செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.